Hello everyone, welcome to Study Buddy Tamil. நம்ம இன்னைக்கு November 3rd ஓட current affairs பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா Curious collage shows rhino horns are shrinking. A chance to expand the world's biosphere footprint. Can convicted legislators be disqualified from the assembly? Elaban Bhatt. Don't turn back the clock. Bharat stage emission standards. Miscellaneous news and PYQs தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது நேற்று கொடுத்த PYக்கான செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்த் ரெண்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் சீக்கிரமாகவே அக்டோபர் மந்த்துக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம். இதோட காஸ்ட் வந்து 99 rupees தான். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதன் மெசேஜர் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Curious collage shows rhino horns are shrinking. ரைனோசரஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஹார்ன் லென்த் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே வருது அப்படின்னு வந்து ஒரு ஸ்டடியில் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரைனோசரஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. என்னென்னா இந்த ஒயிட் ரைனோ, கிரேட்டர் ஒன் ஹார்ன் ரைனோ, பிளாக் ரைனோ, ஜாவன் ரைனோ அண்ட் தென் சுமத்ரன் ரைனோ, இந்த மாதிரி 5 ஸ்பீசிஸ் இருக்குது. இதில் வந்து 3 வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸ் சேர்ந்தது. ஒரு இது வந்து வல்னரபிளாக இருக்குது அண்ட் தென் இன்னொன்று நியர் த்ரெட்டண்டாக இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து இந்த ஒன் ஹார்ன் ரைனோ தான் இருக்குது. கசிரங்கா நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா அஸ்ஸாமில், அந்த நேஷனல் பார்க் வந்து ஃபேமஸ் ஃபார் த ஒன் ஹார்ன் ரைனோஸ். தி ஹார்ன்ஸ் ஆஃப் ரைனோசரஸ் மே ஹாவ் பிகம் ஸ்மாலர் ஓவர் டைம் ஃப்ரம் த இம்பேக்ட் ஆஃப் ஹண்டிங் அப்படின்னு ஒரு ஸ்டடியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹார்ன் லென்த் வந்து ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? ஒன்று வந்து ப்ரெஷர் ஆஃப் ஹண்டிங்காக இருக்கலாம், ஆரல்ஸு அங்கே இருக்க அந்த ரைனோசரஸுடைய ட்ரேட் எவல்யூஷன் அது பேஸ்டாக இருக்கலாம். அப்படி 2 பெர்செப்ஷன்ஸில் அந்த ஸ்டடீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் எக்ஸாக்ட் ரீசன் வந்து தெரிய வரல. 5 species face threat. Rhinos have long been hunted for their horns. ஸோ அந்த ஹார்ன் இருக்கு இல்லையா, அதுக்காக பல வருஷமாக வந்து அந்த ஹண்டிங் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. The 5 surviving rhino species are threatened by habitat loss and hunting. இப்போ நான் 5 ஸ்பீசிஸ் பார்த்தோம் இல்லையா, அது 5மே வந்து ரொம்பவே சஃபர் ஆகுது பிகாஸ் ஆஃப் த ஹேபிடேட் லாஸ். அந்த நேஷனல் பார்க்ஸ் அதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை முன்னே இருந்த மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹண்டிங்கும் வந்து அதிகமாகிருக்கு அப்படிங்கிற ரீசன்னால் இட் இஸ் ஃபேஸிங் survival issues அப்படின்னு சொல்கிறாங்க. The study found that the rate of decline in horn length was highest in the critically endangered Sumatran rhino. இந்த ஹார்ன் லென்த் இருக்கு இல்லையா, அது எந்த ஸ்பீசிஸில் வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமத்ரன் ரைனோவில் குறைஞ்சிருக்கு. வேறஸ் ஒயிட் ரைனோ ஆஃப் த ஆஃப்ரிக்காவில் வந்து மோஸ்ட்டாக அந்தளவுக்கு அந்த ஹார்ன் ஷ்ரிங்கிங் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சுமத்ரன் ரைனோஸ் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து அந்த ஹார்னோட லென்த் ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒயிட் ரைனோஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து அந்த ஹார்ன் லென்த் டிக்ரீஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை when compared to சுமத்ரன் ரைனோஸ். ஸோ இந்த டிக்ரீஸ் இன் ஹார்ன் லென்த் வந்து மற்ற ஸ்பீசிஸ் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. என்ன மாதிரி அப்படின்னா, ஏற்கனவே ஒரு சில கேசஸ் லைக் எலிஃபெண்ட்டோட டஸ்க் சைஸ் குறையிறது, அந்த ஹார்ன் லென்த், இந்த வைல்டு ஷீப், இது எல்லாமே வந்து குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னா அங்கே இருக்க அந்த ட்ராஃபி ஹண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆர்ஆர்சி இருக்காங்களே, ரைனோ ரிசர்ச் சென்டர், அவங்க தான் வந்து இந்த ஸ்டடியை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃபர்தராக என்ன பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் 80 ஐடென்டிஃபைட் இமேஜஸை வந்து எடுத்துகிட்டு இந்த 5 ஸ்பீசிஸுமே இருக்கிற மாதிரி அதில் அனலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஹார்ன் லென்த் வந்து ஓவர் த டைம் எந்த மாதிரி குறைஞ்சிருக்கு, அதோட மார்ஃபாலஜிக்கல் டேட்டா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஸ்டடியை வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் எங்கே ரைனோஸ் இருக்குது அப்படின்னா கசிரங்கா நேஷனல் பார்க்கில் ஒன் ஹார்ன் ரைனோஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கசிரங்கா நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. And next article, a chance to expand the world's biosphere footprint. நம்ம இந்தியாவில் மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது. அதில் 12 வந்து ரெகக்னைஸ்டு பை த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இப்போ November 3, அதாவது இன்றைக்கி வந்து த இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இயர்லியராக 1971 தான் வந்து வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணாங்க. இது எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னா, அக்ராஸ் த வேர்ல்டு எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய இடமா இருக்கும் அந்த ரீஜனை வந்து பாதுகாக்கணும். ஸோ அஸ் அ பேக் போன் ஃபார் த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், எக்கோசிஸ்டம் ரெஸ்டோரேஷன் அண்ட் லிவிங் இன் ஹார்மோனி வித் த நேச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 738 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 134 கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ 738 பயோஸ்பியர் ரீஜன்ஸ் இன் 134 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 12 இந்தியாவில் இருக்குது, 4 இன் ஸ்ரீலங்கா அண்ட் 3 இன் மால்தீவ்ஸ். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், பூட்டான் அண்ட் நேபாள் அவங்ககிட்ட பயோஸ்பியர்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு டிசைனேட் பண்ணப்பட்டதா யுனெஸ்கோவால் டிசைனேட் பண்ணப்பட்ட பயோஸ்பியர் ரிசர்வ் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நீல்கிரிஸ் மவுண்டன், த ப்ளூ மவுண்டன்ஸ் ஆஃப் த நீல்கிரிஸ் ஸ்ட்ரெச்சிங் ஓவர் தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் கேரளா. இதான் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. எப்போனா 2000 அந்த இயரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க.
வேர்ல்டுலே எங்கே அதிகமான பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கன்னா ஸ்பெயினில் வந்து இருக்குது. ஸோ ஸ்பெயினில் வந்து அரௌண்ட் த லேண்ட் மாஸ் 5 lakh கிலோமீட்டர் ஸ்கொயர் கிட்டே இருக்குது. அண்ட் பாப்புலேஷன் ஆஃப் 47.4 million இஸ் ஒன் ஆஃப் த லீட் பார்ட்டிசிபேட்டிங் இன் WNBR countries globally with 53 properties. ஸோ அவங்ககிட்ட வந்து அரௌண்ட் 53 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கிட்டே இருக்குது. All biosphere reserves are internationally recognized sites on land, at the coast or in the oceans. Government alone decide which areas to nominate. இப்போ ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிறது இந்த பிளெயின் ரீஜனில் தான் இருக்கணும், இல்லை பிளாட்டூ ரீஜனில் தான் இருக்கணும், அந்த மாதிரி கிடையாது. ஸோ லேண்ட் கோஸ்டல் ரீஜனாக இருக்கட்டும், ஆர் எல்ஸ் ஓஷன் ரீஜனாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது வந்து கவர்மெண்ட் தான் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ இந்த கவர்மெண்ட் சூஸி யுனெஸ்கோ கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கும். If approved, they will be managed based on a plan reinforced by credibility checks while remaining under the sovereignty of the national government. இப்போ ஏபிசி அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீஜன் வந்து நம்ம பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் டிசைன் பண்ணுறாங்கன்னா யுனெஸ்கோக்கு அந்த அப்ளிகேஷன் அதெல்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அப்போ என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த ரீஜனை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு ஒரு credibility எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து யுனெஸ்கோட அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் நிறைய ரீஜன்ஸில் வந்து இந்த மாதிரி போதிய அளவு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து இல்லை. அது வந்து என்ன காரணம், மேபி பொலிட்டிக்கல் வில்லாக இருக்கலாம், லேக் ஆஃப் நோ ஹவ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். இந்த ரீசனில் பிகாஸ் ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நம்ம அட்மினிஸ்டர் பண்ணணுன்னா அதுக்கு ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையாக இருக்குது. ஒரு சில புவர் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு பணம் இல்லாத பட்சத்தில் அவங்க எப்படி ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ரிச்சர் கண்ட்ரீஸில் என்ன பண்ணணும்னா புவர் கண்ட்ரீஸ்க்கு வந்து அந்த அமௌண்ட் சாங்ஷன் வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம வேர்ல்டு லெவலில் இன்னும் நிறைய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், நிறைய பயோடைவர்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ பங்களாதேஷ், பூட்டான் அண்ட் நேபாள் தான் வந்து இவங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து புதுசாக ஒன்று கொண்டு வரணும். ஏன்னா அந்த 3 கண்ட்ரீஸுமே ஒன்று கூட இல்லை இல்லையா, அதனால தான் வந்து WNBR வந்து சொல்லியிருக்காங்க. 12 out of the 18 biosphere reserves in India have become a part of the UNESCO recognized biosphere reserves in India World Network of Biosphere Reserves. They are as follows. இப்போ இந்த 12 இருக்கு இல்லையா, இந்த 12 தான் வந்து recognized by the UNESCO. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எந்த பயோஸ்பியர் ரிசர்வ் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பயோஸ்பியர் ரிசர்வ் டே வந்து இன்டர்நேஷ்னல் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க, அண்ட் தென் முக்கியமான இந்த பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ WNBR பற்றி பார்த்தோம். அண்ட் நம்ம இந்தியாவில் எவ்வளோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது அண்ட் அதில் இம்பார்ட்டன்ட் என்ன, ஃபஸ்ட்டு எதை கொண்டு வந்தாங்க, அப்புறம் இருக்கிறதுலே அதிக பயோஸ்பியர் ரிசர்வ் எந்த கண்ட்ரியில் இருக்குது, ஸோ ஸ்பெயினில் வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் பங்களாதேஷ், பூட்டான் அண்ட் நேபாள் இந்த 3 கண்ட்ரீஸ்லையுமே வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இல்லை. ஸோ ரிச்சர் கண்ட்ரிலாம் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேன் கன்விக்டட் லெஜிஸ்லேட்டர்ஸ் பி டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் த அசம்பிளி. இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றினதுன்னா, இப்போ லெஜிஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ எம்எல்ஏ போஸ்ட்க்கோ எம்பி போஸ்ட்க்கோ நிற்கிறவங்க வந்து கன்விக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள அந்த போஸ்ட்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதான் இந்த கொஷின். Section 8 of the Representation of the People's Act RPA 1951 contains provisions aimed at decriminalizing the electoral politics. ஸோ இந்த எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் இருக்குல்லையே அதை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணுங்கிறது எந்த செக்ஷன் ஆஃப் த RPA சொல்லுதுன்னா செக்ஷன் 8லன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2 கேட்டகரிஸ் ஆஃப் கிரிமினல் கேசஸ் வந்து சொல்கிறாங்க. தட் அட்ராக்ட் த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்பான் கன்விக்ஷன். இப்போது ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இவங்க மேலே கன்விக்ஷன், இவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு பிரைப்லையோ எதுலையோ இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி கன்விக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அந்த கிரிமினல் கேசஸை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட கிரிமினல் கேசஸ் இருக்கும் இல்லையா, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ரைம் இருக்கும். அண்ட் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஏற்ற மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் 2 கேட்டகரி ஆஃப் கிரிமினல் கேசஸாக வந்து பிரிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அந்த 2 கேட்டகரிஸை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃபைன் அண்ட் தென் இன்னொன்று வந்து சென்டென்ஸ். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன் வந்து என்னென்னா ஏதோ ஒரு க்ரைம்னால அவங்களுக்கு ஃபைன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2022 அந்த ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து கன்விக்ட் பண்ணியிருக்காங்க, இவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கன்விக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸ்க்கு அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அந்த அசம்பிளி எலெக்ஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அண்டு
அதே பி அப்படிங்கிற இன்னொரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு க்ரைம் பண்ணியிருக்காரு. அந்த க்ரைமுக்கு ப்ரிசன் சென்டென்ஸ், ஸோ ஜெயில் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரிசனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போது சென்டென்சிங் வந்து அரௌண்ட் 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2 இயர்ஸ் ப்ளஸ் 6 இயர்ஸ் அப்படிங்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கும். இதான் வந்து அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும். இதில் என்னென்ன மாதிரி க்ரைம்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீச்சஸ் தட் காட் எனிமிட்டி பிட்வீன் த குரூப்ஸ், அதுக்கப்புறம் டூயிங் ஸோ இன் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், பிரைபரி அண்ட் பெர்சோனேஷன் டியூரிங் த எலெக்ஷன்ஸ் அண்ட் அதர் எலக்ட்ரல் அஃபென்ஸ் ரிலேட்டிங் டு ரேப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரைம்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் கேட்டகரிக்குள்ளே வருது. அண்ட் ஒரு சில க்ரைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே என்டைல் டிஸ்குவாலிஃபிகேஷன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாலுமே அதையும் தாண்டி இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அது எந்தெந்த கேசஸ்லாம்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், கஸ்டம்ஸ் ஆக்ட், அப்புறம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்ட், அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் சத்தி, அப்புறம் இந்த நேஷனல் ஃப்ளாகை இன்சல்ட் பண்ணுறது, நேஷனல் ஆந்தம் ஆகட்டும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கேட்டகரி கீழே வரும். அண்ட் செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எவ்வளோ நேரம் சொன்னோம் இல்லையா, இந்த டிஃப்ரெண்ட்டு க்ரைம்ஸ் எல்லாம், இந்த க்ரைம்ஸில் இன்க்ளூட் ஆகாத மிச்சம் எல்லாத்தையுமே வந்து செகண்ட் கேட்டகரியில் சொல்கிறாங்க. இந்த செகண்ட் கேட்டகரி கீழே டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது ப்ரிசன்ட் இருக்கணும், அப்புறம் தான் வந்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அந்த 2 கேட்டகரி ஆஃப் கிரிமினல் கேஸஸ் தட் அட்ராக்ட் த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்பான் கன்விக்ஷன். இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன்லேருந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் தங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா வந்து ஒன்று இருந்தது. ஸோ அண்டர் செக்ஷன் 8(4) ஆஃப் தி ஆர்பிஐ லெஜிஸ்லேட்டர்ஸ் குட் அவாய்ட் இமீடியட் டிஸ்குவாலிஃபிகேஷன், உடனே டிஸ்குவாலிஃபை ஆகிறதுலேருந்து அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் லில்லி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிளாஸ் 4 அப்படிங்கிறது அன்கான்ஸ்டியூஷனல், பிகாஸ் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. உங்களோட டிஸ்குவாலிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் எப்படி இமீடியட் டிஸ்குவாலிஃபிகேஷன்லேருந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும்? அது வந்து ரொம்ப அன்கான்ஸ்டியூஷனல் விஷயம். உங்களை ஆல்ரெடி கன்விக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களை வந்து எவ்விதத்துலேயும் வந்து பாதுகாக்கக்கூடாது அப்படிங்கிறனால சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கிளாஸ் 4 அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிட்டு அந்த ப்ரொடெக்ஷன் இருந்தது இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. கேன் த டிஸ்குவாலிஃபிகேஷன் பி ரிமூவ்ட்? இப்போ வந்து கன்விக்ட் ஆகிட்டாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பீரியட் ஆஃப் டைம் வந்து குறைக்க முடியுமா, இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். த சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் த பவர் டு ஸ்டே நாட் ஓன்லி த சென்டென்ஸ் பட் ஆல்சோ த கன்விக்ஷன் ஆஃப் அ பர்சன். இன் சம் ரேர் கேசஸ் கன்விக்ஷன் ஹாஸ் பீன் ஸ்டே டு எனேபிள் த அப்பலண்ட் டு கான்டெஸ்ட் அண்ட் எலெக்ஷன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. என்னென்னா, அந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரிசன் சென்டென்ஸ் ஆகட்டும், அதில் வந்து ஸ்டே கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரேர் கேசஸில் அந்த கன்விக்ஷனையும் வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டே கொடுக்குறப்ப என்னன்னா, அந்த பர்டிகுலர் பர்சன்னால எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரேர் கேசஸில். அண்டு சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் பண்ணலாமா இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை ரிமூவ் பண்ணுறது? வேறு யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன். Under Section 11 of the Act, the Election Commission may record reasons and either remove or reduce the period of a person's disqualification. ஸோ எலெக்ஷன் கமிஷனும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பீரியடை எது ரிமூவ் பண்ணலாம் ஆர் எல்ஸ் ரெடியூஸ் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது டிஸ்குவாலிஃபிகேஷன் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எந்த கிரவுண்ட்ஸில் பண்ணுவாங்க, லெஜிஸ்லேட்டர்ஸை பொறுத்தவரை 2 கேட்டகரி ஆஃப் கிரிமினல் கேசஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட் கேட்டகரியில் ஃபைன் அண்ட் தென் ப்ரிசன் சென்டென்ஸ்க்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் டைமிங். அண்ட் செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கேட்டகரியில் எந்தெந்த கேசஸ்லாம் இன்க்ளூட் பண்ணப்படலையோ அது எல்லாத்தையும் வந்து செகண்ட் கேட்டகரியில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் கேட்டகரி கீழே டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது ப்ரிசன் சென்டென்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கு லெஜிஸ்லேட்டர்ஸில் ஏதாவது செக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருந்தது. பட் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு அந்த ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை குறைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு பவர் இருக்குது. ஸோ எதிர் சுப்ரீம் கோர்ட் வந்து குறைக்கலாம், ஆர்எல்ஸ் ஸ்டே கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் எலெக்ஷன் கமிஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலாபன்பாத். ஸோ எலாபன்பாத் அப்படிங்கிறவங்க ஒரு லீடிங் விமன் எம்பவர்மெண்ட் ஆக்டிவிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் எம்ப்ளாய்ட் விமன் அசோசியேஷன் சேவா அப்படிங்கிற அசோசியேஷனை ஃபவுண்ட் பண்ணது இவங்க தான். இந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972 வந்து ஆரம்பித்தாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஒர்க்கிங் ஃபார் விமன் வித் அ பேஸ் ஆஃப் ஓவர் 2 million members from as many as 18 states in the country and in the neighboring nations. ஸோ விமனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கோஆப்ரேட்டிவ்ஸாக அது இருக்குது. இது 1972 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஓவர் 2 million members வந்து இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்ராஸ் 18 ஸ்டேட்ஸ்லேருந்து மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட்
வித்தின் த கண்ட்ரி மட்டும் இல்லாமல் நெய்பரிங் கண்ட்ரீஸில் இருக்கவங்களும் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றி தான் இந்த ஆர்டிக்கலை நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இவங்க என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பத்மபூஷன், ராமன் மகசே அவார்ட், அப்புறம் இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ், இது எல்லாமே வாங்கியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் அ பைனியர் இன் ஒர்க்கிங் இன் ஆர்கனைசிங் த இன்ஃபார்மல் செக்டர் ஃபார் த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் நாட் ஓன்லி இன் இந்தியா பட் அக்ராஸ் த சவுத் ஏஷியா. இவங்க வந்து இந்த விமனோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் எம்பவர்மெண்ட்டுக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித்தின் இந்தியா மட்டும் இல்லை, அக்ராஸ் சவுத் ஏஷியா அவங்க ஒர்க் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த ராமன் மகசே அவார்ட் கொடுத்துருக்கப்பன்னு நம்ம பார்த்துக்கணும். இவங்க அக்ராஸ் சவுத் ஏஷியன் ரீஜனில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Elaban was the chairperson of the Sabarmati Ashram and recently resigned as the Chancellor of Mahatma Gandhi founded Gujarat Vidyapith. இவங்க வந்து என்ன சபர்மதி ஆசிரமோட சேர்பர்சனாக இருந்திருக்காங்கன்னு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ரிலீவ் ஆகிட்டாங்க. சான்சலர் ஆஃப் மகாத்மா காந்தி ஃபவுண்டட் குஜராத் வித்யாபீத்தில் இருந்தாங்க. 2007 பார்த்தீங்கன்னா ஷி பிகேம் அ பார்ட் ஆஃப் த குரூப் ஆஃப் வேர்ல்ட் லீடர்ஸ் கால் தி எல்டர்ஸ். ஸோ இந்த எல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு லெவல் இன்டர்நேஷ்னல் குரூப் வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் மண்டேலாவால் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் இவங்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருந்திருக்காங்க. இது எதுக்காக இந்த எல்டர்ஸ் அப்படிங்கிற இது குரூப் ஆரம்பித்தாங்கன்னா டு ப்ரமோட் த ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் பீஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு. அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ எ மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் த பிளானிங் கமிஷன் இந்த 1980s. இவங்க ராஜ்யசபா அண்ட் பிளானிங் கமிஷனோட மெம்பராகவும் இருந்திருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா விமென்ஸ் வேர்ல்டு பேங்கிங் அப்படிங்கிற ஒரு குளோபல் மைக்ரோ ஃபினான்ஸ் நெட்ஒர்க்லையும் ஒன் ஆஃப் தி லீடாக இருந்திருக்காங்க. பிகாஸ் ஷீ கோ-ஃபவுண்டட். ஷீ ஆல்சோ சர்வ்ட் அஸ் அன் அட்வைசர் டு த வேர்ல்டு பேங்க். அவங்க வந்து வேர்ல்டு பேங்க்கு அட்வைசராகவும் இருந்திருக்காங்க. இது வந்து இவங்களோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸாக இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவா விமென்ஸ் அசோசியேஷனை ஃபவுண்ட் பண்ணது இவங்க தான். அண்ட் இவங்களுக்கு என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இவங்க எதில் பயனியர் அப்படிங்கிறதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும். அண்ட் வேர்ல்டு லெவலில் அவங்க வேர்ல்டு பேங்க் அட்வைசராக இருந்திருக்காங்க. அப்புறம் விமென்ஸ் வேர்ல்டு பேங்கிங் அப்படிங்கிற ஒரு குளோபல் நெட்ஒர்க் ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷனை கோ-ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் எல்டர்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்திருக்காங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டோன்ட் டர்ன் பேக் த கிளாக். ஸோ இந்த ஆர்டிக்கிள் வந்து எதை பற்றினதுன்னா நம்மளோட டெலிகம்யூனிகேஷன் இருக்குது இல்லையா, அந்த டெலிகம்யூனிகேஷன் டிராஃப்ட் பில்லை பற்றினதான். இதில் முக்கியமாக என்ன கோர் பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நெட் பேஸ்டு சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ டெலிகம்யூனிகேஷன் டிராஃப்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த ஓடிடிஸ் அண்டு இன்டர்நெட் பேஸ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து இந்த பில்லு கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே அண்டர் ஒன் ரூஃப் கொண்டு வர வேணாம். ஸோ ஆல்ரெடி வந்து ஓவர்லாப்பிங் பிரச்சனைலாம் நிறையா இருக்கும். ஏன்னா டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நெட்ஒர்க் லெவலில் இருக்குது, வேற ஓடிடிஸ் அது எல்லாமே சாஃப்ட்வேர் லெவலில் ஃபங்க்ஷன் ஆகுறது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஓவர்லாப் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. இந்த ஆர்டிக்கிள் இந்த ஒரு பில் டெலிகம்யூனிகேஷன் பில் இருக்குன்னா இந்த பில்லு கீழே ஒரு பர்டிகுலர் சர்வீசஸ் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் கட்டாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வாங்க. டோன்ட் ஓவர்லாப் எனிதிங் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளோட கோராக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். The proposed draft bill brings together telecom operators, providers of physical infrastructure, over-the-top services, அதாவது OTTs and internet-based communication system under one roof. ஸோ அதான் வந்து இந்த டிராஃப்ட் பில்லில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் அண்டர் ஒன் ரூஃப் கீழே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. Archaic and outdated laws have to make way for a trust-based system that systematically overhauls the old regime with clearly defined and demarcated areas without crossing the line. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா வந்து இந்த அவுடேட்டட் லாஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் கீழே இந்த பில் கீழே தான் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் கட் ரெஸ்ட்ரிக்ஷனுங்கிறது கொண்டு வரணும். While modernizing laws in the fast-moving world of technology, it is imperative to reflect contemporary times. ஏன்னா இப்போ டெக்னாலஜி அப்படிங்கிறது வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது இல்லையா, நம்ம வந்து புது புது டெக்னாலஜி கொண்டு வந்துருக்கோம். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லாவையும் வந்து அப்டேட்டடாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. வித் த ஆன்செட் ஆஃப் த ரீஃபார்ம்ஸ் டு லிபரலைஸ் த எக்கனாமி இன் த early 1990s, there has been a paradigm shift in the legal and regulatory regime. 1990s வந்து இந்த எல்பிஜி நடந்தது இல்லை, லிபரலைசேஷன், ப்ரைவேட் அண்ட் குளோபலைசேஷன், இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது ரிஃபார்ம், ஒரு பேரடைம் ஷிஃப்ட், போத் லீகலாக இருக்கட்டும் அந்த ரெகுலேட்டரி ரெஜிமாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டிங் பிளான்ஸ் were liberated from the licensing under the Electricity Act of 2003. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 கீழே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டிங் பிளான்ஸில் லைசன்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. வேரல்ஸ் அதை வந்து லிபரேட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி வாங்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா while telecom infrastructure providers only require registrations,
டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடரில் லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. திஸ் சேஞ்ச் இந்த ரெகுலேட்டரி ரெஜிம் ஹேட் அ ட்ரெமண்டஸ் இம்பேக்ட் ஆன் தி ஓவரால் இக்கானமிக்கல் டெவலப்மெண்ட். இந்த மாதிரி ஏர்லியர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்து வாங்க வேணாம் லிபரேட் பண்ணுறது அண்ட் லைசன்ஸ் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தனால எக்கனாமியை பொறுத்தவரை ஏகப்பட்ட சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்தது. ஸோ அந்த மாதிரி இப்போயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த முக்கியமான பாயிண்ட்டு. The new law should thus only regulate the hard infrastructure or the network layer. இப்போ இந்த புதுசாக கொண்டு வர பில் இருக்கு இல்லையா, அது வந்து ஏதாவது ஒன்று தான் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும். ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ ஹார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெகுலேட் பண்ணணும், ஆர்எல்ஸ் நெட்ஒர்க் லேயரை ரெகுலேட் பண்ணணும். The essence of the telecommunications are not the software layer. இப்போ டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து என்னென்னா நெட்ஒர்க் லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க, வேறஸ் ஓடிடிஸ் வந்து சாஃப்ட்வேர் லேயரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ஓடிடிஸ் இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி கவர்ன் பண்ணுறது யாருன்னா இன்ஃபர்மேஷன் ரூல்ஸ் 2021, அதாவது இன்டர்மீடியரி கைட்லைன்ஸ் அண்ட் டிஜிட்டல் எத்திக்ஸ் கோட், அது கீழே தான் வந்து அதை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் எத்திக்ஸ் கோட் 2021 and the Information Technology Act 2000. While the TSPs are regulated by the separate legislation governing the telecommunication, which is now being replaced via the proposed draft telecommunication bill. இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. என்னென்னா இப்போ இந்த புதுசாக வந்துருக்கூடிய டிராஃப்ட் பில் இருக்கு இல்லையா, இது வந்து ஒன்று ஹார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா சாஃப்ட்வேர் லெவல் லைக் இந்த ஓடிடிஸ் அதை வந்து ரெகுலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் வந்து ஒரே இது கீழே கொண்டு வரக்கூடாது. அட் ப்ரெசென்ட் இது டிராஃப்ட் பில்லாக தானே இருக்குது, இன்னும் வந்து லாவாக வெளியே வரல. ஸோ அட் ப்ரெசென்ட் என்ன மாதிரி இருக்குன்னா இந்த டெலிகாம் சர்வீசஸை ரெகுலேட் பண்ணலாம் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்காக இருக்குது. வேற இந்த சாஃப்ட்வேர் லேயரில் இருக்கக்கூடிய இந்த ஓடிஸ்லாம் ரெகுலேட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன் ரூல்ஸ் 2021 அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி 2000 இந்த ஆக்ட் கீழே ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. It extends the boundary with an all-encompassing definition of telecommunication services broad enough to include OTTs, internet-based communication system with a regulatory regime. இந்த டிராஃப்ட் பில்லோட அப்ஜெக்டிவ் ஆக்சுவலாக என்னென்னா எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரே இது கீழே கொண்டு வரது தான் வந்து அவங்களோட ஒர்க்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறதோட எஃபிஷியண்ட்டாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. Such an omnibus and the catch-all definition will compromise the regulatory efficiency and affect the orderly growth of internet economy. இப்போது எதனால் இந்த இஷ்யூ சொல்ல வராங்க அப்படின்னா இன்டர்நெட் அப்படிங்கிறத நம்ம தனியாக ரெகுலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா. பிகாஸ் டெலிகம்யூனிகேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் இருக்கும். வேற இந்த இன்டர்நெட் சர்வீஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும். இப்போ இந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த இன்டர்நெட் யூசேஜஸை விட இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே டிரான்சாக்ஷன்லாம் மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு செக்டரை நம்ம டெலிகம்யூனிகேஷன் கூட மர்ஜ் பண்ணி வச்சிருக்கக்கூடாது. வச்சுருந்தோம் அப்படின்னா ரெண்டையுமே நம்மளால் ப்ராப்பராக வேலை பார்க்க முடியாது. ஸோ ஒரு வேலையை வந்து உருப்படியாக பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. The draft bill could also trigger the turf wars between the DOT and MEITI and the DOT and TRAI as the lines of jurisdiction have been blurred. Overlapping jurisdiction have led to regulatory battles in the past. In fact, the telecom sector has in the past witnessed a tussle for the regulatory supremacy between the TRAI and the Competition Commission of India. இப்போ இந்த 1990s சொன்னாங்க இல்லையா, இந்த எலக்ட்ரிசிட்டி பில்னால் பிரச்சனை வந்தது அண்ட் டெலிகாம் பில்னால் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாஸ் அந்த ஓவர்லாப்பிங் அப்படிங்கிறது இருக்கனால தான் இஷ்யூஸ் வந்தது. அண்ட் வித்தின் த டெலிகம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து இந்த ரெகுலேட்டரி பேட்டில்ஸுங்கிறது பாஸ்டில் வந்திருக்கு. லைக் ட்ராய்க்கும் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த ரெகுலேட்டரி சுப்ரீமசிக்கு மேலே வந்து பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்லாப்பிங் ஷுட் பி அவாய்டட். To avoid a similar fate in the present scenario and prevent such a clash, a clear Lakshman Rekha has to be drawn. ஸோ எந்த ஜூரிஸ்டிக்ஷன் கீழே யாரை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுக்கணும். A merger of two distinct service providers under one regulatory regime could offend the doctrine of equality, as there is no reasonable basis to expand this into the arena of internet-based communication services. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஸ்டிங்க் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை வந்து நம்ம ஒன்றா மர்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் ஆர்டிகல் 14 இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்ஈக்குவல் cannot be treated equally. இப்போ இந்த டெலிகாம் சர்வீஸ் ஆகட்டும் இன்டர்நெட் சர்வீஸாக இருக்கும் ரெண்டுமே வந்து ரொம்ப டிஸ்டிங்க்டானது. இது ரெண்டையும் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் cannot be treated equally under one regulation bill. So translating the vision of 5 trillion economy into the reality requires a regulatory framework that offers stability, predictability and legal certainty.
and the legal architecture based on the concept of one sector, one regulator can help provide the clarity to the stakeholders and facilitate the growth of digital economy. ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதுகிறப்போ இது நல்லாயிருக்கும் இந்த கன்க்ளூஷன். என்னென்னா இந்த லீகல் ஆர்கிடெக்சர் வந்து எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கணும்னா ஒன் செக்டர் ஒன் ரெகுலேட்டர். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் செக்டர் இருக்குன்னா அதை ரெகுலேட் பண்ணக்கூடியது ஒரே ஒரு ரெகுலேட்டராக தான் இருக்கணும். அப்போ தான் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றிலையும் மாற்றி மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அல்டிமேட்லி அதோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இதனால் தடை செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த டெலிகம்யூனிகேஷன் பில்லில் இருக்கக்கூடிய அந்த டிராஃப்ட் இருக்கு இல்லையா, அதில் என்ன ட்ராபேக் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே இது கீழே மெர்ஜ் பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ஏகப்பட்ட லாஸ் அப்படின்னு வரும். பிகாஸ் அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. ஒரு செக்டருக்கு ஒரு ரெகுலேட்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட கோர் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா ரெகுலேட்டரி மெக்கானிசத்தை பொறுத்தவரையிலையும் ஓவர் லேப்பிங் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ ஒரு செக்டருக்கு ஒரு ரெகுலேட்டர் இருக்கணும். இதான் வந்து அவங்களோட முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்காக தான். பிகாஸ் நெக்ஸ்ட் வரப்போட ஸ்லைடில் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு ஜென்ரலிஸ்டிக்காக அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 2000 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யார் இந்த ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்க சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வெஹிக்கல்ஸ்லையும் ஐசி இன்ஜின் சொல்கிறோம் இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய எமிஷன்ஸை ப்ராப்பராக வச்சுருக்கணும். ஸோ அந்த லிமிட்டாக இவங்க தான் வந்து செட் பண்ணுவாங்க. They are based on the Euro emission standards. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து எதை பேஸ் பண்ணுதுன்னா யூரோப்பியனோட எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணினது. ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2000 கொண்டு வந்தாங்க. அது பாரத் ஸ்டேஜ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2001 கொண்டு வந்தது BS2 அண்ட் 2005 BS3 அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. However, the emission norms were made more stringent only with the enforcement of Bharat Stage 4. இந்த எமிஷன் நார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக மாற்றிட்டாங்க பாரத் ஸ்டேஜ் 4 அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த BS5 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக BS6 ஸ்டேஜை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க 2020. ஸோ இந்த BS6 எமிஷன் நார்ம்ஸ் வந்து எப்படி BS4லேருந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டீசல் பர்டிகுலேட் ஃபில்டர் அண்ட் செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் இது ரெண்டும் வந்து BS6 நார்ம்ஸில் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ரியல் டிரைவிங் எமிஷன் இது வந்து எதுக்காக அப்படின்னா மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு வெஹிக்கிளோட எமிஷன் வந்து ரியல் டைம் கண்டிஷன்ஸில் எந்த அளவுக்கு எமிட் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக இந்த ரியல் டிரைவிங் எமிஷன் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. BS6 ஆன்போர்ட் டயக்னாஸ்டிக்ஸ். ஸோ எல்லா வெஹிக்கல்ஸ்லையும் இது மேண்டேட்ரியாக இருக்கணும். அண்ட் சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு கண்டென்ட். Sulfur traces in BS6 fuels is 5 times lower as compared to the sulfur traces in BS4 fuel. ஸோ இந்த BS4 ஃபியூவலை விட பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர் ட்ரேசஸ் வந்து BS6 ஃபியூவலில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நைட்ரஜன் ஆக்சைடு லெவல் இருக்கு இல்லையா BS6 கிரேட் டீசல் என்ஜினில் அது வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ 70% டீசல் என்ஜின்ஸ்லையும் 25% வந்து பெட்ரோல் என்ஜின்ஸையும் வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ BS6 கேன் பிரிங் பர்டிகுலேட் மேட்டர் இன் டீசல் கார்ஸ் டவுன் பை 80%. ஸோ அந்த டீசல் கார்ஸ் வந்து வரக்கூடியதில் அந்த பர்டிகுலேட் மேட்டர் இருக்கு இல்லையா அதோட வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பை 80% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் ஆக்சைடு ஃப்ரம் த டீசல் கார்ஸ் அண்ட் பெட்ரோல் கார்ஸும் வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கு. ஒன்றும் இல்லை அந்த எமிஷன் ரேட் வந்து வென் கம்பேர்ட் டு த BS4 ஸ்டேஜ் ஃபியூவல் இன்ஜின்ஸ் BS6 வந்து குறைஞ்சிருக்கு. அதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை நீங்கள் இந்த பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்னா என்ன ஜெனரலிஸ்டிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அண்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதான் வந்து முக்கியமான பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மிசலேனியஸ் நியூஸ். டெல்லி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக மஹிளா மொஹல்லா கிளினிக் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா லெஸ் தென் 12 years சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அண்ட் விமனுக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளினிக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விமன் டாக்டர்ஸ் அண்ட் விமன் அதுக்காக மட்டும்தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்பெசிஃபிக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமனுக்கு வந்து இந்த கைனகாலஜிக்கல் ஆர் சைக்காலஜிக்கல் கான்ட்ராசெப்ஷன் ரிலேட்டட் அண்ட் ஃபேமிலி பிளானிங் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இவங்க செக் பண்ணுறாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன் பிலோ த 12 years ஆஃப் ஏஜுக்கும் வந்து இந்த இம்யூனைசேஷன் ரொட்டீன்லாம் இருக்கும் இல்லையா அதையும் வந்து இந்த கிளினிக்ஸில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த குட் இனிஷியேட்டிவ். இந்தியா எய்ம்ஸ் டு எண்ட் யூரியா இம்போர்ட்ஸ் ஃப்ரம் 2025.
The nation boosts its local production capacity with the commissioning of new plants and fertilizers, minister said. என்ன அப்படின்னா நம்ம யூரியா வந்து வெளியே இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஃபர்டிலைசர் காஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து யூரியா இம்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணாமல் நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே நிறைய மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் செட்டப் பண்ணி அதிலேருந்து நம்ம யூரியா ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறது மூலயமா பை த இயர் ஆஃப் 2025 நம்ம வந்து யூரியா இம்போர்ட் வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஹாரி எத்னிக் குரூப் அவங்கள வந்து எஸ்டி லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேட்லனா முக்கியமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரிக்குள்ளே எஸ்டி லிஸ்ட்டில் பஹாரி எத்னிக் குரூப்பை இன்க்ளூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அலாங் வித் த பஹாரி ட்ரைப், பத்தாரி ட்ரைப், கோலி ட்ரைப் அண்ட் தென் கட்டா பிரம்மன் இந்த கம்யூனிட்டிஸையும் வந்து எஸ்டி லிஸ்ட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணலை, ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. பீர்பஞ்சால் வேலியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய குஜ்ஜார்ஸ் அண்ட் பக்கர்வால்ஸ் இவங்க வந்து எஸ்டி கேட்டகரி கீழே ஆல்ரெடி இருக்காங்க. ரீசெண்டாக நம்ம ஒரு ஆர்டிக்கலை கூட பார்த்துருந்தோம், ஹட்டி ட்ரைப் அண்ட் குஜ்ஜார்ஸ் ட்ரைப் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருந்தோம். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூடியில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இவங்கள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டிஆர்டிஓ மெய்டன் ஃப்ளைட் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மெய்டன் ஃப்ளைட் டெஸ்ட்னால் ஃபஸ்ட்டு டைம் வந்து டெஸ்ட் பண்ணுறது எதனா ballistic missile defense in the interceptor AD-1 missile with a large kill attitude bracket from the APJ Abdul Kalam Island off the coast of Odisha. AD-1 மிசைலை வந்து ஃபஸ்ட் மெய்டன் டெஸ்ட் ஃப்ளைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த AD-1 பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், இது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் இன்டர்செப்டர் மிசைல் டிசைன்ட் ஃபார் போத் லோ எக்ஸோ அட்மாஸ்பியரிக் அண்ட் எண்டோ அட்மாஸ்பியரிக் இன்டர்செப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லாங் ரேஞ்ச் ballistic மிசைல் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் திஸ் மிசைல் இஸ் ப்ரொப்பல்ட் பை 2-stage solid motor. இதை வந்து யூனிக் டைப் ஆஃப் இன்டர்செப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்து ரொம்பவே அதிகம் வென் கம்பேர்ட் டு அதர் மிசைல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த யூனிக் டைப் ஆஃப் இன்டர்செப்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஐஐடி ரூர்க்கியோட ஒரு ஸ்டடியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி வைரல் மாலிகுல்ஸை யூஸ் பண்ணி COVID-19 ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த நியூக்ளியோடைட் பைண்டிங் பாக்கெட்ஸ் NBP இருக்கு இல்லையா, அது வந்து இட் பைண்ட்ஸ் டு த நியூக்ளியோடைட்ஸ். DNA RNA தான் வந்து நம்ம நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த NBP என்ன இது ரெண்டுலேயும் வந்து பைண்ட் ஆகும். ஸோ அந்த வைரஸ் ரெப்ளிகேஷனுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த நியூக்ளியோடைட் பைண்டிங் பாக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி தான் ட்ரக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி COVID-19க்கு ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த NBP டார்கெட்டிங் ட்ரக்ஸ் எதுக்கெல்லாம் இருக்குன்னா வைரல் டிசீஸ் சச் as HIV, ஹெப்பாட்டிஸ் B and C, அப்புறம் ஹெர்பஸ் டிசீசஸ், இது எல்லாருக்குமே இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து NBP டார்கெட்டிங் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The Panamaram heronry, the largest breeding ground of herons in Kerala's Malabar region. ஸோ ஹெரான்ஸ் அப்படின்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அரௌண்ட் 60 ஸ்பீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இந்த ஹெரான்ஸ் கீழே வரும். இந்த லாங் லெக்டு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெரான்ஸ் கீழே சொல்லுவாங்க. இந்த ஹெரான்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக ப்ரீட் பண்ணக்கூடிய ஹெரான் எந்தன்னு பார்த்தீங்கன்னா இந்த பனமரம் ஹெரான்ரி. ஹெரான்ஸ் வந்து எங்கே ப்ரீட் பண்ணுமோ அந்த சைட்டை ஹெரான்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா கேரளாஸ் மலபார் ரீஜன், இங்கே வந்து அதிகமாக இருக்குது. The heronry formed on the sandbank on the Panamaram river is breeding ground for 9 species of water birds. ஸோ அரௌண்ட் 9 species of water birds வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு இந்த ரீஜன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The tiny islet is a haven for globally threatened waterfalls including the black-headed ibis, purple heron, large egret, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ்க்கு இது ஒரு ப்ரீடிங் ரீஜனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட யூனிக்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் the site is also only location in the state where the cattle egret breeds. ஸோ cattle egret அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பேர்டு தான், அதுவும் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு இந்த இடம் மட்டும்தான் இருக்குது அந்த ஸ்டேட்லேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக கவர்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரீடிங் ரீஜனை வந்து ஃபர்தராக பாதுகாக்கிறதுக்காக இந்த பேம்பூ சாப்ளிங்ஸ் அண்ட் வெட்டிவேர் சாப்ளிங்ஸ்லாம் வந்து பிளான் பண்ண போகிறாங்க. அந்த ரீஜனோட ஆப்போசிட் பேங்க்லேயும் வந்து பேர்ட் வாட்சிங் பண்ணுறதுக்காக ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பேர்ட் நேம்ஸ், ஸோ இதெல்லாம் வாட்டர் பேர்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் லாஸ்ட் இயர் பிலிம்ஸில் கூட என்னென்னா மகசீர் அண்ட் தென் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் நேம்லாம் கொடுத்துட்டு விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஃபிஷ் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இது பேர்டா இல்லை வந்து ஃபிஷ் ஸ்பீசிஸா அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
ஸோ ஹெரான்ஸ் அப்படிங்கிறது அரௌண்ட் 60 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இது கீழே இருக்குது. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த பேர்ட் ஸ்பீசிஸ். இது வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் பியூஐக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டடி பட்டில் வந்து என்சிஆர்டி கிளாஸஸ் வந்து Prelims மெயின்ஸ் கோர்ஸ் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ஸ்டடி படியோட கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ண அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்